Welcome back to UPSC COC Learners Tamil channel. Indian polity, Parliament. Previous classல devices of parliamentary proceedings பார்த்துட்டு இருந்தோம். அதோட continuation in the video. Now, point of order அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். First, இந்த point of order எதுக்கு எழுப்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, rule of the house இல்லைனா house of the procedure or procedural ரிலேட்டடாக ஏதாவது issues இருந்தால் ஒரு member of the parliament இதை எழுப்புவாங்க. Simply to say, ஒரு மெம்பர் ரூல்ஸ் ஆஃப் த ப்ரொசீஜரை பிரேக் பண்ணால் ஆஃப் தட் பர்டிகுலர் ஹவுஸ் கூட இருக்க இன்னொரு மெம்பர் அதை சுட்டி காட்டி பாயிண்ட் ஆஃப் ஆர்டரை எழுப்புவாங்க. இப்போ டெக்ஸ்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஒருத்தங்க நார்மல் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணா காட்டி அந்த சமயத்தில் பாயிண்ட் ஆஃப் ஆர்டரை இன்னொரு மெம்பர் வந்து எழுப்புவாங்க. தேர்ஃபோர் இட் இஸ் ரிலேட்டட் டு ரூல்ஸ் ஆஃப் தி ஹவுஸை இல்லைனா ஹவுஸோட ப்ரொசீடிங்ஸை ரெகுலேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் இன் கான்ஸ்டிடியூஷன் விளக்குறதுக்காகவும் அண்ட் அதை செயல்முறைப்படுத்துறதுக்காகவும் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் சம்மந்தப்பட்டிருக்கு. அண்ட் இந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கு அதிகாரம் உள்ள இருக்கக்கூடிய சில ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டடாக தான் இந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டரை எழுப்ப முடியும். மோஸ்ட்டாக இந்த ஒப்போசிஷன் பார்ட்டி தான் இந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டரை எழுப்புவாங்க. அண்ட் இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி டிவைஸாக சொல்கிறாங்க. ஏன்னாக்கா as it suspends the proceedings of the house. ஆல்சோ இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒப்போசிஷன் பார்ட்டி வந்து கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட முதன்மையான வேலையே என்ன? லா மேக்கிங். ஸோ இப்போ இந்த லா மேக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அண்ட் ஃபாலோஸ் மெனி ஸ்டெப்ஸ். ஸோ இது எல்லாம் ஒழுங்காக பின்பற்றப்படுதா அக்கார்டிங் டு த ரூல்ஸ் அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறாங்களா, இந்த மாதிரிலாம் செக் பண்ண வேண்டியது ஒரு எம்பியோட வேலை. சப்போஸ் ப்ரொசீடிங்கில் ஏதோ ஒரு எரர் ஆர் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலனாக்கா, ஆர் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லா மேக்கிங்கில் ஒரு ரூல் ஃபாலோ பண்ணலைனாக்கா பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் மூலியமாக அதை சுட்டி காட்டுவாங்க. இதனால கவர்மெண்ட்டோட ஆக்ஷன் அங்கே டிலே ஆகப்படுது. பிகாஸ் அந்த பில் பாதிலேயே ஸ்டாப் ஆயிடுது பிஃபோர் பிகமிங் அன் ஆக்ட் ஆர் லா. ஆஸ் கவர்மெண்ட் ஒரு திட்டத்தை செயல்படுத்தணும்னாக்கா அது லா மூலியமாக தான் நடக்கும். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் ரைட்லி செட் opposition members use this point of order to control the government. ஆல்சோ இங்கே பாயிண்ட் ஆஃப் ஆர்டரில் எந்த ஒரு டிபேட்டும் நடக்காது. லைக் எதுக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அந்த மாதிரிலாம் கேள்விகளை எழுப்பி டிபேட் வைக்க முடியாது. நவ் இட்ஸ் டைம் டு திங்க். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ப்ரையர் நோட்டீஸ் கொடுத்து பண்ண வைப்பாங்களா இல்லை அட் ஒன் இன்ஸ்டன்ஸில் எழுப்பி கேட்பாங்களா? பாஸ் த வீடியோ அண்ட் திங்க். வெல், பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு நபர் வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இன்னொரு மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் தட் இஸ் எம்பி பார்த்தீங்கன்னா அந்த டைமே எழுந்து பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் மிஸ்டர் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி இந்த டிவைஸை பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஹாஃப் அன் ஹவர் டிஸ்கஷன். ஸோ இங்கே எந்த மாதிரியான டாபிக் டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் ரிலேட்டடான விஷயங்களுக்கு நிறைய டிபேட்ஸ் நடந்திருக்கு. ஆனால் அதுக்கான ஆன்சர் கிளியராகவோ இல்லை எக்ஸ்ப்ளனேஷன் கிளியராகவோ இல்லாத பட்சத்தில் இந்த ஹாஃப் அன் ஹவர் டிஸ்கஷனுக்கு சப்ஜெக்ட் ஆகும். அண்ட் இந்த ஹாஃப் அன் ஹவர் டிஸ்கஷனை எழுப்பணுன்னாக்கா எந்த ஒரு மோஷனோ இல்லை ஓட்டிங்கோ தேவைப்படாது. அண்ட் ஹாஃப் அன் ஹவர் டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா இது எப்போவுமே வீக்லி 3 days அலாட் பண்ணிடுவாங்க. அதாவது வாரத்தில் 3 நாள் இந்த ஹாஃப் அன் ஹவர் டிஸ்கஷன் நடக்கும். யார் இதுக்காக அலாட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர். நெக்ஸ்ட் ஒன், ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷன். இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா 2 hour டிஸ்கஷன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கஷனுக்கான டைம் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 hours மேலே நீடிக்காது. அண்ட் இங்கே ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷனில் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் ரிலேட்டடான மேட்டர்ஸுக்கு கலந்துரையாடணும் அப்படின்னு நினச்சாங்கனாக்கா இந்த ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷனை பயன்படுத்திக்கலாம். ஆனால் எத்தனை நாளைக்கு இந்த ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வாரத்தில் 2 நாளைக்கு ஸ்பீக்கர் இந்த ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷன் டைமை அலாட் பண்ணியிருக்காரு. சேம் ஆஸ் ஹாஃப் அன் ஹவர் டிஸ்கஷன் மாதிரி இந்த இடத்துல எந்த ஒரு மோஷன் ஆர் ஓட்டிங்கும் நடைபெறாது டு ரேஸ் தி ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷன். அண்ட் ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா 1953 நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ ஹாஃப் அன் ஹவர் டிஸ்கஷனில் வாரத்தில் 3 நாள் நடைபெறும். ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷனில் வாரத்தில் 2 நாள் அலாட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் டிஸ்கஷன் டைம்னு பார்க்கும்போது ஹாஃப் அன் ஹவர் டிஸ்கஷனில் அது பேரே இருக்குது. ஸோ இட் இஸ் ஹாஃப் அன் ஹவர் டைம். அண்ட் ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷனில் 2 hours மேலே போகாது டிஸ்கஷன் டைம். நெக்ஸ்ட் ஒன், ஸ்பெஷல் மென்ஷன்.
ஸோ இது யாருக்கு ரிலேட்டடுன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு ரிலேட்டடானது. அண்ட் இது எதுக்காக பயன்படுத்திக்கிறாங்கன்னு பார்ப்போம். பாயிண்ட் ஆஃப் ஆர்டர், கொஸ்டின் ஆர், half an hour discussion, short duration discussion, adjournment motion, calling attention notice, இல்லைனா ரூல் ஆஃப் தி ஹவுஸ் மூலியமாக ஒரு இஷ்யூவை அட்ரஸ் பண்ண முடியாததை நம்ம ஸ்பெஷல் மென்ஷன் படி எம்பிஸ், அதாவது ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய எம்பிஸ் ஸ்பெஷல் மென்ஷன் படி இஷ்யூவை ரேஸ் பண்ணுவாங்க. அப்போது லோக்சபாவில் இது ரிலேட்டடாக ஏதாவது ப்ரொவிஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரூல் 377 படி இதை நம்ம நோட்டீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ லோக்சபா எம்பிஸ் பார்த்தீங்கன்னாக்கா மேலே சொன்ன டிவைசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் படி ஒரு இஷ்யூவை அட்ரஸ் பண்ண முடியலன்னா இந்த நோட்டீஸ் மூலியமாக அவங்க அந்த இஷ்யூவை ரேஸ் பண்ணுவாங்க. வெல், ரூல் 377 பார்த்தீங்கன்னா ஒரு எம்பி பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு ப்ரையர் நோட்டீஸும் இல்லாமல் ஒரு அட்டென்ஷனை சீக் பண்ணலாம். எந்த விஷயத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் ரிலேட்டடான மேட்டர்ஸுக்கு அட்டென்ஷனை சீக் பண்ணலாம். பட் டிஸ்கஷன் டைம் பீரியட் பார்க்கும்போது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அண்ட் தேர் இஸ் நோ டிபேட்ஸ். ஆல்சோ இதை அலோவ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற கேள்விக்கு பதில் அளிக்கிறதுக்கு ஸ்பீக்கருக்கு தான் பவர் இருக்குது. ஸோ இட் இஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீக்கர் டு அலோவ் or not based on the importance of the issue. Next one, resolutions. Well, இந்த ரெசல்யூஷன் எதுக்காக மூவ் பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஜென்ரல் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ ஒரு மேட்டர் ஒரு விஷயம் ஒரு half ஆஃப் த பாப்புலேஷன் இல்லைனா ஒரு பர்டிகுலர் பாப்புலேஷனுக்கு பாதகமாக இருக்குனாக்கா அதை பற்றி இந்த ஹவுஸ் தெரிஞ்சுக்கணும் ஆர் அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ரெசல்யூஷனை மூவ் பண்ணுறாங்க. வெல், ஒன்ஸ் இந்த ரெசல்யூஷன் மூவ் பண்ணும்போது எந்த மேட்டர் ரிலேட்டடாக இந்த ரெசல்யூஷனை கொண்டு வந்திருக்காங்களோ அதை பற்றி மட்டுமே தான் பேசணும். அண்ட் ஒன்ஸ் ஒரு மெம்பர் ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வரணும்னு வந்திருக்காங்க, ஆனால் அவங்க ஒரு சமயத்தில் இதை நம்ம வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்கனாக்கா அந்த ஹவுஸோட மெம்பர்ஸோட கன்சென்ட் ஆர் பெர்மிஷனோட தான் அதை வித்ட்ரா பண்ண முடியும். அது டெக்ஸ்ட்டில் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா லீவ் ஆஃப் தி ஹவுஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வெல், இந்த ரெசல்யூஷன் 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ப்ரைவேட் மெம்பர்ஸ் ரெசல்யூஷன், கவர்மெண்ட் ரெசல்யூஷன், ஸ்டாச்சுட்டரி ரெசல்யூஷன். ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் மெம்பர் ரெசல்யூஷன் என்னென்னு பார்க்கலாம். பேர்லேயே இருக்குது ப்ரைவேட் மெம்பர், விச் மீன்ஸ் அ மெம்பர் ஹூ இஸ் நாட் அ மினிஸ்டர். அவங்க தான் இந்த ரெசல்யூஷனை மூவ் பண்ண போகிறாங்க. ஆல்சோ இவங்களுக்கான ஒரு டைமும் அலாட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஆல்டர்னேட்டிவ் ஃப்ரைடேஸில் ஆஃப்டர்நூன் சிட்டிங் அப்போது இந்த ப்ரைவேட் மெம்பர்ஸ் ரெசல்யூஷனை மூவ் பண்ணலாம். ஆல்டர்னேட் ஃப்ரைடேஸ்ன்றது இப்போ வாரத்துடைய முதல் ஃப்ரைடே எடுத்துக்கிறாங்கன்னா அப்போது 3வது வாரத்தோட ஃப்ரைடேவை ப்ரைவேட் மெம்பர் இந்த ப்ரைவேட் மெம்பர்ஸ் ரெசல்யூஷனை மூவ் பண்ணலாம். செகண்ட் ஒன், கவர்மெண்ட்ஸ் ரெசல்யூஷன். ஃப்ரம் த நேம் we can get that கவர்மெண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால அந்த எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச்சில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ், ஸோ மினிஸ்டர்ஸ் தான் மூவ் பண்ண போகிறாங்க. சேம் இவங்களுக்கும் பீரியட் அலாட் பண்ணியிருக்காங்க. that is from Monday to Thursday ministers resolution மூவ் பண்ணலாம். தேர்ட் ஒன், ஸ்டாட்யூட்டரி ரெசல்யூஷன். ஸோ இது ப்ரைவேட் மெம்பர் ஆஸ் வெல் அஸ் மினிஸ்டர்ஸ் மூவ் பண்ணக்கூடிய ரெசல்யூஷனை தான் நம்ம ஸ்டாட்யூட்டரி ரெசல்யூஷன் சொல்கிறோம். நவ் எதனால இந்த ஸ்டாட்யூட்டரி ரெசல்யூஷன் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். வெல், ஸ்டாட்யூட்டரின்றது சம்திங் லீகல்ஃபுல், தட் இஸ் ஒரு லா ஆர் ஆர்டர் ஆர் ரூல் டிமாண்ட் பண்ணுது. தேர்ஃபோர் ஸ்டாட்யூட்டரி ரெசல்யூஷனில் வரக்கூடிய ரெசல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கான்ஸ்டிடியூஷன் இல்லைனாக்கா பார்லிமெண்ட்டோட ஆக்ட் டிமாண்ட் பண்ணுது டு ப்ரெசென்ட் தி ரெசல்யூஷன் இன் தி ஹவுஸ். நவ் லெட்ஸ் see the difference between resolution and motion. ஃபர்ஸ்ட் ஒன், எல்லா ரெசல்யூஷனுமே சப்ஸ்டான்டிவ் மோஷன்ஸ் கீழே கேட்டகரைஸ் பண்ணப்படுது. வெல், நம்ம சப்ஸ்டான்டிவ் மோஷனில் பார்த்துருப்போம். ஸோ ஒரு கோர் மேட்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணணுன்னாக்கா இந்த சப்ஸ்டான்டிவ் மோஷனை சூஸ் பண்ணுவாங்க. லைக் இம்பீச்மெண்ட்டுன்னு சொல்லும்போது அதோட மெயின் பார்ட் என்ன, ரிமூவல். ஸோ சப்ஸ்டான்டிவ் மோஷன் அது ஒரு டைப் ஆஃப் அ கேட்டகரி ஆஃப் மோஷன். ஸோ அதுக்கு கீழே இந்த ரெசல்யூஷன்ஸ் எல்லாமே அடங்கும்னு சொல்கிறாங்க. வேறஸ் இந்த மோஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே இந்த சப்ஸ்டான்டிவ் மோஷன் கேட்டகரிக்குள்ளே வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ரிலேட்டட் டு கேட்டகரைசேஷன். எல்லா ரெசல்யூஷனுமே சப்ஸ்டான்டிவ் மோஷன் கீழே வரும், ஆனால் எல்லா மோஷனுமே சப்ஸ்டான்டிவ் மோஷன் கேட்டகரிக்குள்ளே வராது. செகண்ட் பாயிண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா voting. எல்லா மோஷனுமே பாஸ் பண்ணணுன்னாக்கா vote பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வேறஸ் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே vote பண்ண பிறகு தான் அது மூவ் ஆகுது. வெல், எல்லா மோஷன்ஸுமே voting மூலியமாக மூவ் ஆகணும் அப்படின்னு கிடையாதுன்னு நான் ஏர்லியர் மென்ஷன் பண்ணியிருந்தேன்.
அது எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா யாரும் அதை எதிர்க்கக்கூடாது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் தேர் இஸ் அ மோஷன் கால்ட் மோஷன் ஃபார் ரிசஸ். ஸோ சிட்டிங்கில் ஒரு பிரேக் வேணும்னாக்கா இந்த மோஷன் ஃபார் ரிசஸை மேற்கொள்வாங்க. ஸோ ஒருத்தங்க அந்த மாதிரி ஒரு எம்பி வந்து இந்த மோஷன் ஃபார் ரிசஸை எழுப்புறாங்கனாக்கா அப்போது கூட இருக்கிற மற்ற எம்பிஸ் யாருமே அதை எதிர்க்கக்கூடாது. இன் தட் கேஸ் அந்த மோஷன் மூவ் பண்ணப்படும். சப்போஸ் யாராவது அந்த மோஷனை எதிர்க்கிறாங்கன்னா மட்டும்தான் votingக்கு ஏற்பாடு செய்வாங்க. அண்ட் ஆல்சோ ரிமெம்பர் தட் இது ஒரு சில மோஷன்ஸுக்கு மட்டும்தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா சில மோஷன்ஸ்லாம் வோட்டபிள். லைக் மோஷன் ஆஃப் தேங்க்ஸ், அப்புறம் கான்ஃபிடென்ஸ் மோஷன், நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன், இது எல்லாமே வோட்டபிள் மோஷனில் வரும். வெல் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யூத் பார்லிமெண்ட். வெல் இது எதோட அவுட்புட்டுன்னு பார்த்தீங்கன்னா 4th ஆல் இண்டியா விப்ஸ் கான்ஃபரன்ஸோட ரெக்கமெண்டேஷன் படி இந்த யூத் பார்லிமெண்ட்டை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்க்கலாம். அதாவது குறிக்கோள்கள். ஃபர்ஸ்ட் ஒன், யங்கர் ஜென்ரேஷன்ஸுக்கு பார்லிமெண்ட்டுடைய ப்ராக்டிசஸ் அண்ட் ப்ரொசீஜர் பற்றி அறிமுகப்படுத்துதல். செகண்ட் ஒன், யூத்தோட மைண்ட்ஸில் டிசிப்ளின் அண்ட் டாலரன்ஸ், அதாவது ஒழுக்கம் மற்றும் சகிப்புத்தன்மை, இந்த ரெண்டுத்தையும் அவங்க மனசில் உள்வாங்கிக்கணும். தேர்ட் ஒன், ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி, அதாவது மாணவர்கள் சமுதாயத்தில் ஜனநாயகத்துடைய மதிப்பு அண்ட் ஜனநாயகத்தை பின்பற்றக்கூடிய அமைப்புகளுடைய வியூ பாயிண்ட்டை புகுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் யூத் பார்லிமெண்ட். ஆல்சோ மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுக்கு யூத் பார்லிமெண்ட் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக அதுக்கு தேவையான ட்ரைனிங் மற்றும் ஊக்கம் அளிக்கிறாங்க. So this is all about the devices of parliamentary proceedings. Next classல legislative procedure in parliament பார்க்கலாம். Thanks for watching UPSC CSC Learners Tamil channel.